எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றியப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க எனக்கு பலனும் ஜீவனும் வல்லமையும் தீர்க்காயுசும் நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய பாதத்தில் இருந்து ஒரு விஷயம் என் பிள்ளைகளை கர்த்தாவின் பாதத்தில் கொண்டு வைக்கவும், ஒவ்வொருத்தருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கவும், எல்லாரையும் என்னுடைய திருப்பாதத்தில் வைத்து அனுகிரகித்து ஆசீர்வதிக்கவும் கத்திருந்த நல்ல வாய்ப்பை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால நேரத்தில் என்னோட பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறது எங்களோட வாழ்க்கைக்கு மிகுந்த அனுகிரகமாக இருக்கட்டப்பா. ஒவ்வொருவரும் மேலே நம்முடைய கண்கள் பதியட்டும். நம்முடைய மனதில் எங்கள் மேல் நம்முடைய கிருபை பெருகுவதாக. இயேசப்பா, நம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தை நாங்கள் வாழ முடியாது. கொடுமையான ஒரு உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநியாயங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், பாவங்கள், கொள்ள நோய்கள், கொடுமையான விபத்துகள், மரணங்கள், பட்டினிகள், சாபங்கள், சூன்யங்கள், கொடூரமான காரியங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு நிமிஷம் தாண்ட வேண்டுமானால் நம்முடைய கிருபை இருந்தால் மட்டும்தான்ப்பா நாங்கள் தாண்ட முடியும். அந்த கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதப்பா. அந்த கிருபை இல்லாமல் நாங்கள் நிற்க முடியாதப்பா. நம்முடைய கிருபைக்காக நாங்கள் இயங்குகிறோம் ஏசப்பா. ஆனபடி இன்னைக்கு பகல் முழுவதும் நம்முடைய கிருபையின் மக்களோடு கூட இருப்பதாக. வேலைக்கு போகிற இடத்துல, பள்ளிக்கூடம் போகிற இடத்துல, எந்த பிரயாணத்தில் இருந்தாலும், எந்த தொழில் செய்தாலும், எங்கே இருந்தாலும் அவளோடு நம்முடைய கிருபை கூட இருப்பதாக. மரணப்படுக்கையில் கிடக்கிற மக்கள் உண்டு, வியாதி படுக்கையில் கிடக்கிறவங்கள் உண்டு, வறுமையில், பட்டினியில், கஷ்டத்தில், துன்பத்தில், கொடிய விளைவினத்தில், கொடிய மெடிக்கல் டெஸ்ட்டுகளுக்காக பயந்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டப்பா. அவங்களை எல்லாம் திருக்கரத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு எல்லாரோட கிருபை இருப்பதாக. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அடியானை பலப்படுத்துங்க, நம்முடைய கிருபைக்குள் மறைத்தோளுங்க. தொடர்ந்து பெரிய காற்றை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோட ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1229 நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த தினத்தில் நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்திருக்க நம்புறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பூர்ண விடுதல், பூர்ண பலன், பூர்ண சுகம், தீர்க்காயுசு கர்த்தர் தரணும். கன்வென்ஷன் நேர்த்தியாக நடைபெறணும். எல்லா மீட்டிங்கிலும் விடுதலோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசவும், அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பவும், அடியன் போகிற இடத்திலெல்லாம் ஒரு பெரிய அசைவு உண்டாகவும் கர்த்தர் கிருபை தரதுக்காக எல்லாரும் எனக்காக ஜெபித்து கொண்டிருங்க. ஒரு வார்த்தை, இந்த வசனத்தை படித்து நமக்கு ஜெபிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:14-15. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம பாருங்க, அந்த காலகட்டத்தில், சபை ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே இந்த பிரச்சனைகள் சபைகளுக்குள்ளே உண்டு. இன்றைக்கும் உண்டு, அன்றைக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க, அவரோடு கூட இருந்த யூதாசை அவரை காட்டி கொடுத்து நம்ம பார்க்கிறோமே. அப்படியானால் இந்த ஊழியத்தில் எதிரி எப்பொழுதுமே நம்ம கூட உண்டு. அதான் சொல்கிற, யாரை விழுங்க வேண்டும் என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலறிக்கொண்டு சுற்றித் திரிக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அப்படிப்பட்ட சோதனையில் நம்ம விடுதலை ஆக வேண்டுமானால் தான் அதுக்கு தான் நமக்கு உபதேசத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. அப்போ அவருடைய மகிமையை நீங்கள் அடைய வேண்டுமானால் சுவிசேஷத்தை நம்ம கேட்டுதான் ஆக வேண்டும், வசனத்தை கேட்டுதான் ஆக வேண்டும். ஆமேன். அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தாரே. சுவிசேஷம் கேட்காம எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட்டதில்லை. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுதான் ஒவ்வொருவரும் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக மாறி இன்னைக்கு இந்த அன்பின் சுவிசேஷத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுகப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய முத்திரை போடப்பட்டு கொண்டு வருகைக்காக காத்திருக்கிற பரிசுத்த மணவாட்டி சபை என்று சொன்னால் சுவிசேஷத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தான். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நிருபத்தினாலோ வார்த்தையினாலோ எப்படி உங்களுக்கு நாங்கள் உபதேசித்தேனோ அதை நீங்கள் கை கொள்ளுங்கள். இதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு அவசியமா தேவை. ஒரு மெய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அவன் கையில் இருக்கிற ஆடுகளை குறித்த கரசனை அவனுக்கு இருக்கும். அந்த ஆடுகள் அத்தனையும் அவன் பராமரிக்கணும், நேசிக்கணும், வழி நடத்தணும், பாதுகாக்கணும். அதை கொண்டு கொடுக்கிடத்தில் எஜமானன் கையில் கொண்டு ஒப்படைக்கணும். அதான் உண்மை.
அதான் அன்னைக்கு தாவீது ஆடு மேய்க்குமே பாருங்க, ஒன்று சிங்கம் பிடித்தது, கரடி பிடித்தது, அது அப்பாவுக்கு தெரியாது. சாயங்காலம் அப்பா எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஆடு அங்கே குறையக்கூடாது, நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும், எங்கள் அப்பனுக்கு சேதம் வருத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் தாவீது அங்கே செயல்பட்டார். அவண்ணமாகவே நாமும் நம்ம இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்தக்கூடாது, நம்ம நிமித்தம் இன்னொரு ஆத்மாவும் சேதப்பட்டு போக நாம் இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்பட்டு உண்மையாக நம்ம வாழ்வதற்காக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசுப்பா கூடவே இருந்து நம்முடைய குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து தேவைகளெல்லாம் சந்தித்து புத்தியும் ஞானமும் பலனும் தந்து நடக்க வேண்டிய வழியை நம்ம கற்றுக் கொடுத்து அவர் நம்மளை நடத்தி கொண்டே போவாராக. சுவையான வழியில் அவர் நம்மளை நடத்துவார், செம்மையான பாதையில் அவர் நம்மளை நடத்துவார். கரடு மரடான பாதைகள் வரும்பொழுதும் அங்கே நம்முடைய கால் கல்லில் இடராதபடி தூதர்கள் நம்மளை ஏந்தி கொண்டு போவாராக. எந்த விதத்திலும் நீங்க கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், வேதனிக்க வேண்டாம், மன்றாட வேண்டாம், புலம்ப வேண்டாம். இயேசுப்பாட கிருபை, இயேசுப்பாட தயவு, இயேசுப்பாட வல்லமை, இயேசுப்பாட மகிமை உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, அவருடைய பாதுகாப்பு இருப்பதாக, அவருடைய வழிநடத்தல் இருப்பதாக. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு இந்த ஜெபத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் மகிமையுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1229 நாளை கூட எங்களுக்கு காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அநேக பலவீனத்தின் மத்தியே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருந்து என் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்ய ஜெபிக்க அடியான எழுப்பினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஜீவன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்காக இருந்து புலம்ப ஜெபிக்க ஆலோசனை கொடுக்க நீர் கிருபை தந்தீரே, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உண்மை நம்பி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மகிமை, தொடர்ந்து நம்முடைய வல்லமை, தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா வல்லமையும், எல்லா கனவும், எல்லா மகிமையும் எங்களோடு கூட இருப்பதாக. எந்த விதத்திலும் சத்ரு எங்களை சேதப்படுத்தவோ, எங்களை கண்கலங்க வைக்கவோ, இன்னைக்கு பகல் காலம் அவன் குழிக்கிற குழி நாங்கள் விழக்கூடாது, அவன் வைக்கிற கண்ணில் நாங்கள் சிக்கக்கூடாது, அவன் விரிக்கிற வலையில் நாங்கள் அகப்படக்கூடாது. எங்களுக்கு முன்பாக போய் கோணனானவளை சுபப்படுத்தி தடைகளை யாவற்றையும் நீக்கி எங்களை செம்மையான பாதையில் கரம் பிடித்து நடத்தி எங்களை மேன்மைப்படுத்தும்படியாப்பா உடைய பாதத்தை நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுவீராக. உடைய கரம் பிடித்து நடத்துவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. சகலவித ஆசீர்வாதத்தையும் சகலவித கனமகிமையும் நீரன் பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. ஒருவருக்கும் ஒரு கேடோ கெடுதியோ உண்டாக தேவன் அனுமதிக்க கூடாது. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, வல்லமையின் மேல் வல்லமை நீரன் பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லா கனமகிமைக்கும் என் பிள்ளைகள் பாத்திரமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களோட தேவைகள் கர்த்தர் சந்திப்பீராக. அவரோட தேவைகள் கர்த்தர் சந்திப்பீராக. கஷ்டமோ, வறுமையோ, பட்டினியோ, நிந்தனையோ, அபமானமோ, வியாதியோ, வியாகுலமோ, எந்த ஒரு காயமோ இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. எந்த ஒரு கேடும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. எந்த விபத்து என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. ஒரு குடும்பத்திலும் கண்ணீர் வேண்டாம், புலம்பல் வேண்டாம், கஷ்ட நஷ்டம் வேண்டாம், வீண் செலவுகள் வேண்டாம், வீண் அலைச்சல்கள் வேண்டாம். விபத்துகளோ ஆபத்துகளோ ஒன்றுமே என் பிள்ளைகளை தாக்க அனுமதிக்க கூடாதப்பா. உடைய கிருபையின் பொற்கரம் என் மக்களை தாங்கட்டும். உடைய பலம் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய கண்கள் என் பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கட்டும். உடைய பராமரிப்பு இருக்கட்டும். உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உடைய அரவணைப்பு இருக்கட்டும். அப்பா, எப்பக்கம் பிள்ளைகள் போனாலும் தனிச்சு விடாதுங்கப்பா. கூடவே இருங்கப்பா. கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. கண்ணை வைத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுங்கப்பா. உடைய சட்டைகளை விரித்து அவங்களை பாதுகாத்து உள்ளங்கப்பா. பகலிலே போகும்போது மேகம் இருக்கட்டும், இரவிலே போகும்போது அக்கினி இருக்கட்டும். ஒரு கேடும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் நீர் பாதுகாத்து உள்ளங்க. கண்ணீரோடு இருக்கிறவங்கள், வேதனையோடு இருக்கிறவங்கள், பசியோடு இருக்கிறவங்கள், துன்பத்தோடு இருக்கிறவர்கள், பாடுகளோடு இருக்கிறவர்கள், பலவீனப்பட்டு கிடக்கிறவர்கள், காயப்பட்டு கிடக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஒருவராலும் தேற்றுவாரோ ஆற்றுவாரோ இல்லாம ஒதுக்கப்பட்டவர்கள், வேண்டா என்று தூக்கி எறியப்பட்டவர்கள், யாருக்குமே எல்லாருக்குமே தலைவலி என்று சொல்லி தள்ளிவிடப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் இந்த ஜெபத்தில் இருந்து ஆறுதல் அடையட்டும், தைரியம் அடையட்டும், பலன் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்க கேட்க அவங்களோட காயங்கள் ஆறுகிற ஒரு அவிஷதமாய் இந்த ஜெபம் இருக்கட்டப்பா. அவங்களோட முறிவுகளில் காயத்தில் இந்த வார்த்தைகள் போய் சேரட்டும். ஆண்டவரே, அந்த ரணங்களை ஆற்றி கொடுங்கப்பா. அந்த கண்ணீருக்கு பரிகாரத்தை கொடுங்கப்பா. அந்த பயம் தீயில் என்ன என்று மக்களை விட்டு மாடட்டப்பா. கடன் சாபம் தாங்க முடியாம என்ன தெரியாம பைத்தியக்காரை போல திண்டாடுகிற மக்கள், அலைகிற மக்கள் இதில் உண்டு கர்த்தாவே. என்ன
செய்யணும் தெரியலப்பா, முன்னே போகிறதுக்கு ஒரு வழி இல்லைப்பா, எது செய்யணும் தெரியலப்பா, புத்தி ஆண்டவரை இல்லாமல் தடமாடிக்கொண்டிருக்கிற பைத்தியக்காரலை போல் இருக்கிறப்பா, அவங்களுக்கெல்லாம் புத்தி கொடுங்க, ஞானம் கொடுங்க, கரம் பிடித்து வழிகளை வகுத்து கொடுங்க, தடைகளை மாற்றுங்க. கடன் சாபத்து வெளியே வரதுக்கு ஒரு முகாந்திரத்தை உருக்குவீராக. எல்லா சாபமும், எல்லா கண்ணீரும் இப்பொழுதே என் மக்களை விட்டு மாறட்டும். கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய தயவும், கர்த்தருடைய வல்லமையும், தேவனுடைய பிரசன்னமும் என் மக்களோடு கூட இருப்பதாக. ஒரு கேடோ ஒரு கெடுதியோ என் மக்களை தாக்க தேவன் அனுமதிக்க கூடாது. வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் பலத்தின் மேல் பலனாய், கிருபையின் மேல் கிருபையாய் என் மக்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, ஆற்றுகிற கரம், தேற்றுகிற கரம், அரவணைக்கிற கரம், கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற கரம், காயங்களை பொறுக்க வைக்கிற கரம், ஊட்ட வைக்கிற கரம், உண்ண வைக்கிற கரம், தாளாட்டுகிற கரம், தூக்கி சுமக்கிற கரம், ஆண்டவரே மக்கு நன்றி, ஆறுதல் படுத்துகிற கரம் என் மக்களோடு கூட இன்னைக்கு பகல் முழுவதும் இருக்கட்டும். ஒரு கேடும் ஒருவருக்கும் வரக்கூடாது. படிக்க போற பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்து உள்ளுங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து போகிறோம். எத்தனையோ பிள்ளைகளை கடத்தி கொண்டே கொலை செய்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை சந்தவரே ஸ்தோத்திரமப்பா சீர்குலைந்து நசிப்பித்து விடுகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கும் என் பிள்ளைகள் யாரும் போகாத அடிமைகளாய் தீராதபடி கர்த்தர் இரத்தத்துக்குள்ளே மறைத்து புத்தியும் ஞானத்தையும் தெளிவையும் என் பிள்ளைகளுக்கு தந்தருளும்படி நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். ஒரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு ஒரு மனஸ்தாபமோ, கசப்போ, வாக்குவாதமோ, சண்டையோ, பிரிவினையோ வரக்கூடாதப்பா. பிரிஞ்சிருக்கிற பிள்ளைகள் ஒன்றா சேரட்டும். பேசாமல் இருக்கிறவங்க பேசட்டும். கை கொடுக்காதவங்க கை கொடுக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பில் பெருகட்டும். எல்லா சபை, எல்லா ஊழியர்கள், எல்லா ஊழியங்கள் இன்னைக்கு பகல் காலம் அம்மை பாதுகாப்பாக இருக்கட்டுமே. நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டுமே, வல்லமை இறங்கட்டுமே. இன்றைய கடியான் பேசுகிற மேடையிலும் நம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. அந்த மைதானத்தில் கூடுகிற மக்கள் எல்லாம் தொடப்படுவதாக, ரட்சிக்கப்படுவதாக. கொடுக்க வேண்டிய தூது, வார்த்தை, வல்லமை, அதிகாரம், பலன் அடியனுக்கு நீ தந்தருளுவீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இது போய் சேரும் இடமெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம் என் மக்களுக்கு உண்டாக என் கர்த்தர் கிருபைதார். தடைகள் முழுவதும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் மாறட்டும். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், மகிமையுள்ள கர்த்தர், ராஜாதி ராஜா, நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என் மக்கள் கூட இருந்து அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அதற்காக நான் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஒரு தடையும் என் பிள்ளையோட வாழ்க்கையில் வர தேவன் அனுமதிக்க கூடாது. எல்லாரையும் திருப்பாதத்தில் கொடுத்து ஆண்டவரே தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. கனவும் மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தரதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், கனப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம்புங்க, இதை விசுவாசிங்க, வசனத்தை படியுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.